ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். ஒரு பெண்ணோட கையில ஒரு லேப்டாப் பேக், இரவு 10 மணி, சென்னை பஸ் ஸ்டாண்ட். கூட யாருமே இல்லை. அவங்க திரும்பி திரும்பி பார்க்கறாங்க, நடக்கிறாங்க, திரும்பி திரும்பி பார்க்கறாங்க. 11,363. இது என்ன நம்பர்? தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டுல பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள். 2025, 2026க்கான டேட்டா இன்னும் வெளியே வரல. அதாவது அதிகாரப்பூர்வமான டேட்டா இன்னும் வெளியே வரல. 2023ல இதே நம்பர் 8,943. ஒரே வருடத்துல 27% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஜம்ப் ஆயிருக்கு. 419 கற்பழிப்பு கேசஸ், 1911 கிட்னாப்பிங் கேசஸ், கடத்தப்பட்ட கேசஸ், 3,344 டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ், பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே செய்யப்படும் அநியாயங்கள், 521 ஸ்டாக்கிங் கேசஸ், பெண்களை பின்னாடி தொடர்ந்து போய் ஒரு விதத்தில் கொடுமை செய்கிறது அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஆபத்தாக மாறுறது. இப்போ நான் சொன்னது நீங்கள் நினைக்கலாம், 419, 1911, 3,344, 521 இதெல்லாமே அதிகாரப்பூர்வமாக போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆன கேசஸ் மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆகாத கேசஸ் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டு மக்களின் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம கேட்கவே வேண்டாம். நாம இப்ப பார்த்தது என்சிஆர்பி ரிப்போர்ட். ஆனா இதே நேரத்தில் என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த டேட்டா சொல்லுது, இந்தியாவில் 3ல் 1 பெண் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஸ்பௌசல் வயலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது மனைவி அப்படிங்கிற முறையில், ஒரு வீட்டுடைய மணப்பெண் அப்படிங்கிற முறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பெண்களில் 1 பெண் சராசரியாக வீட்டுக்குள்ளேயே அநியாயங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு என்எஃப்ஹெச்எஸ் அமைப்பு சொல்லுது. இது எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியுமா? 29.3% ஆஃப் அவர் பாப்புலேஷன். இந்த நம்பர்ஸ், நாம சொன்ன இந்த நம்பர்ஸ் என்சிஆர்பியில் ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு கேட்டா ரெஜிஸ்டர் ஆகல. ஏன்? ஒரு கல்ச்சுரல் ஸ்டிக்மா, ஒரு கலாச்சார துன்பம், கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேமிலி ப்ரெஷர். ஏன் ஒரு சில கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு விஷயம் வெளியே சொல்லாத, பொம்பளைக்கு அவமானம், கல்யாணம் நடக்காது, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நம்பர்ஸை வச்சுக்கிட்டு 59 ஆண்டுகளில் ஒரு டெடிகேட்டட் விமன் ஃபோர்ஸ் இல்லாமல் போனது. இது ஒரு ஓவர் சைட்டா இல்லது இது ஒரு பொலிட்டிக்கல் வில்லோட ஃபெயிலியரா? அதான் கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு டெடிகேட்டட் ஃபோர்ஸ், இது என்ன என்று நாம் எல்லாருமே பார்க்கணும். 36 போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐஜிபி, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதுக்கு கீழே ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பிஸ், 4 இன்ஸ்பெக்டர்ஸ், 8 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் 20 மற்ற ரேங்க்ஸ். மே 21ஆம் தேதி ஐஜிபி கே பவனீஸ்வரி இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தான் இதுக்கு ஹெட். ஸோ இந்த படைக்கான மேண்டேட் என்ன? அதாவது தமிழ்நாடு முழுவதுமாக கிரைம் ப்ரோன் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஐடி காரிடார்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், பெண்கள் அதிகமாக போகிற இடங்களில் கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் வைக்கிறது, சர்வேலன்ஸ் இருக்கணும், ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும், கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் ஸ்விஃப்டாக ஆக்ஷன் எடுக்கணும். அதுலேயும் மிக முக்கியமான பாயிண்ட், இவங்க செய்கிறது எல்லாமே ரியாக்டிவாக கிடையாது, ப்ரோஆக்டிவாக இருக்கணும். பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் பண்ணுற ஆக்ஷன் கிடையாது, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிற ஆக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் இதனுடைய மேண்டேட். பழைய போலீஸ் அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரைம் நடந்த பிறகு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர், இன்வெஸ்டிகேஷன், கோர்ட், 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டு வழக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். பட் சிங்கப்பெண்ணுடைய அப்ரோச் என்ன? கிரைம் நடக்கவே விடக்கூடாது. இது தியரியில் கேட்கும்போது சிம்பிள், ப்ராக்டிஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். அதை பற்றி கொஞ்சம் நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஆனால் முதல்ல ஒரு ஆனஸ்டான கேள்வி, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கடந்த 59 ஆண்டுகளில் இது ஏன் நடக்கலை? எம்ஜிஆருடைய காலம், ஜெயலலிதாவுடைய காலம், கருணாநிதியுடைய காலம், ஸ்டாலினுடைய காலம், எல்லா கவர்மெண்ட்ஸும் விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, செஞ்சாங்க. ஃப்ரீ சைக்கிள்ஸ், ஃப்ரீ லேப்டாப்ஸ், லோன் வேவர்ஸ், கலர் டிவிஸ், குக்கர், மிக்சி. ஆனால் ஒரு டெடிகேட்டட் விமன் சேஃப்டி ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்? என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் கேட்கணும்னா, பொலிட்டிக்கல் எக்கானமியில் விமன் சேஃப்டி ஒரு ஓட் வின்னராகவோ ஒரு ஓட் கன்வர்ஷனாகவோ
மாறுறது இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிஷியரி டைரக்ட் ஓட், யாருக்கு போய் சேருதோ அவங்க அப்படியே ஓட்டா மாறுறாங்க. பட் சேஃப்டி ஃபோர்ஸ் வந்து அதனுடைய பெனிஃபிட் வந்து அப்படியே டிஃப்யூஸ் ஆயிடுது, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுது, கையில் எதுவுமே வந்து சேர்றதில்லை. ஸோ அதை செலவு செய்யக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு டைரக்ட் பொலிட்டிக்கல் கிரெடிட் அல்லது கெயின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்தியாவில் நிர்பயா கேஸ் 2012 டெல்லி உலகமே அதிர்ந்துச்சு. உடனடியாக இந்தியன் கவர்மெண்ட் 10,000 கோடி நிர்பயா ஃபண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுச்சு. 2019 என்னாச்சு தெரியுமா? அந்த ஃபண்டில் வெறும் 11% தான் அந்த ஃபண்ட் எதுக்காக ஒதுக்கப்பட்டதோ அதுக்காக செலவு செய்யப்பட்டது. 89% அந்த பணம் அப்படியே கிடந்துச்சு. 8,900 கோடி மணி அப்படியே இருந்துச்சு. ஏன்? அதுக்கான வில் கிடையாது, அதுக்கான ஆசை இல்லை, அதுக்கான விருப்பம் இல்லை, அதுக்கான டிரைவ் இல்லை. ஆந்திர பிரதேஷ் ஒரு டெடிகேட்டட் விமன் போலீஸ் யூனிட் ட்ரை பண்ணியிருக்காங்க. கேரளாவில் பிங்க் போலீஸ் இனிஷியேட்டிவ் இருந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகாராஷ்டிராவில் நிர்பயா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு குட் இன்டென்ஷனோட தான், நல்ல எண்ணத்தோட தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் வீக் எக்ஸிகியூஷன், ஒரு சிஎம் லெவல் ஓனர்ஷிப் எந்த மாநிலத்திலையுமே எந்த ப்ரோக்ராம்லையுமே இருக்கல. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணுடைய ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ். சிஎம் வந்து டைரக்டா இதை சூப்பர்வைஸ் பண்ண போறாரு. இந்த ஃபோர்ஸ் ஃபெயில் ஆனா சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு டைரக்ட்லி அக்கௌண்டபிள். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இவருடைய மொத்த விளையாட்டுல இந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மொத்த உலகமே என்ன சொல்லுதுன்னு நீங்க பாருங்க. அமெரிக்காவில் 30க்கு 30 இனிஷியேட்டிவ் என்று ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. கோல் வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து 2030 ஆண்டுக்குள்ள போலீஸ் ஃபோர்ஸில் 30% பெண்கள் இருக்கணும். ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு நாட்டில் அல்லது ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப குறையுது. அதாவது செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறவங்க அதிகமாகுது, கம்யூனிட்டி ட்ரஸ்ட் கூடுது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீசிங் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சொல்லுது, ஒரு கிரைம் சீனில் ஒரு மெயில் ஆஃபீஸருடன் ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர் போகும்போது மெயில் ஆஃபீஸருடைய எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் வந்து 30% குறையுது அப்படின்னு ரிசர்ச் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலாண்டில் யூகே காலேஜ் ஆஃப் போலீசிங் நேஷனல் சென்டர் டிக்ளேர் பண்ணுது, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள் இஸ் அ நேஷனல் எமர்ஜென்சி. இதுக்கு டெடிகேட்டட் யூனிட் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு யூகேல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் விமன் போலீஸுக்கு ஸ்பெசிஃபிக் ஜூரிஸ்டிக்ஷன் ஜோன்ஸ் கொடுக்குறாங்க. கிரைம் ரிப்போர்ட்டிங் உடனடியாக 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரஸ்ட் அதிகமாகுது. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய பேட்டர்ன் என்னன்னா, பெண்களுக்கான டெடிகேட்டட் ஸ்பேஸ், டெடிகேட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் கூடுது, ரிப்போர்ட்டிங் கூடுது, கிரைம் உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலி ரிடியூஸ் ஆகுது. ஸோ சிங்கப்பெண் எக்ஸாக்ட்லி இந்த குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு உண்மையை சொல்லியாகணும். இது ஃபெயில் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா முதல் ப்ராப்ளம் 36 போஸ்ட். தமிழ்நாட்டில் 7 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு பாப்புலேஷன் ஐ திங்க் இட் இஸ் 7.7 crore. ஸோ 36 ஆஃபீஸர்ஸ். பட்ஜெட் என்ன? டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்கும்? ரூரல், அதாவது தமிழ்நாடு மதுரை அவுட்ஸ்கர்ட்ஸ், தருமபுரி, வெல்லூர், அங்கெல்லாம் எப்போ ஃபோர்ஸ் போகும்? நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை ஐடி காரிடாரில் சிங்கப்பெண் ரொம்ப விசிபிளாக இருக்குது, நல்லது. ஆனால் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில், கரூரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஃபேக்டரி எக்ஸிட்டில் 11 மணி நைட்டு 11 மணிக்கு ஒரு நர்ஸு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு பஸ்ஸில் போகும்போது அங்கே யார் இருப்பாங்க? அது கிராமமாக இருக்கலாம், ஒரு டவுனாக இருக்கலாம், ஒரு நகரமாக இருக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஃபேஸ் 1 ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃபேஸ் 2 வந்து அப்புறம் ஃபேஸ் 3 அண்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸ்பேன்ஷன் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. அது கண்டிப்பாக வேணும். இது முதல் ப்ராப்ளம். இரண்டாவது ப்ராப்ளம், கல்ச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் வித்தின் போலீஸ் இட்செல்ஃப்.
தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸில் பெண்கள் இப்போதைக்கு வெறும் 12%, 12.63%. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த 12.63% இருக்குது பார்த்தீங்களா, பெண் ஆஃபீஸர்ஸை ஆண் சுப்பீரியர்ஸு கீழே வேலை பார்க்க வைக்கும்போது பயாஸ் இல்லாமல் போகும், வேலை நடக்கும், இது ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற கேரண்டி கிடையவே கிடையாது. பாரபட்சம் பார்க்கறது, அதாவது சிங்கப்பெண் ஹெட்டாக ஒரு விமன் ஐஜிபியை வச்சு சிம்பாலிக்கா மட்டுமில்லை, ஸ்ட்ரக்சரலாகவும் சரியான முடிவுகளை அவங்களுக்கு எடுப்பதற்கான எல்லா உரிமையுமே கொடுக்கணும். ஆனால் அதுக்கு அடுத்த லெவலில் எஸ்பி கிட்ட போகும்போது என்ன ஆகுது, சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட போகும்போது என்ன ஆகுது, அந்த ஃபோர்ஸ் கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகணும். இது ரெண்டாவது மிகப்பெரிய ப்ராப்ளம். மூன்றாவது, இந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது பார்த்தீங்களா, சமூகம் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொடுமைகளும் பயங்களும் ப்ரெஜுடிசஸும் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ இன்விசிபிள் வால், யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெண் நைட்டில் கஷ்டப்படும் போது போலீஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரிலக்டண்டாக இருக்காங்க, ரொம்ப ஹெசிடென்ட் பண்ணுறாங்க. ஏன், அவன் ஏன் அந்த நேரத்தில் வெளியே போனான் அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம். இவன் இந்த நேரத்தில் இந்த மணிக்கு இங்கே எதுக்கு நடந்துக்கிட்டு இருந்தா, அதுலேயும் அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு பேசிடுவாங்களோன்ற பயம். அதையும் தாண்டி ஒரு சோஷியல் ப்ரெஷர், இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சொசைட்டல் ஜட்ஜ்மெண்ட். இது இன்னும் கூட நம்ம சட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகலை, ஃபிக்ஸ் ஆகாது. இதை ஃபோர்ஸால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம கலாச்சாரம், நம்ம எஜுகேஷன். நம்ம குழந்தைகளை, முக்கியமாக நம்ம ஆண் குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். சிங்கப்பெண் வந்து ஒரு பேண்டைடு மாதிரி. கேன்சருக்கு பேண்டைடு போட்டால் பேண்டைடு என்ன பண்ணும், ஆனால் கேன்சரை ட்ரீட் பண்ண அதுக்கான மெடிசின் கண்டிப்பாக வேணுமா இல்லையா? இந்த சிங்கப்பெண்ணுங்கிறது நம்ம கலாச்சாரத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் வெறும் சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை மட்டும் நம்ம வெளியே அப்படியே டிப்ளாய் பண்ணி விடுறது வந்து கேன்சருக்கு பேண்டைடு போடுற மாதிரி. கேன்சருக்கான மெடிசனை கொடுக்காம கேன்சர் தான் பிரச்சனை அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு வேணும்னே பேண்டைடு போட்டு விடுற மாதிரி உள்ள எக்ஸாம்பிள் தான், ஒரு அனாலஜி தான் சிங்கப்பெண் ஃபோர்ஸ் வந்து நம்ம கல்ச்சுரலாக ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் ஒரு ஃபோர்ஸாக வெளியே டிப்ளாய் பண்ணுறது. ஆனால் இது இல்லாமல் இருக்கிறத விட இருக்கிறது எவ்வளவோ மேல். இந்த ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்கிறது, இந்த புதிய ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்கிறது எந்த கேள்வியுமே கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹி ஹஸ் டன் இட். எவ்ரிபடி ஹேஸ் டு அக்னாலேஜ். ஏன்னா இது இல்லாமல் இருக்கிறத விட இருக்கிறது ஃபார் 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 பெட்டர், நிறைய லெவலில் பெட்டர். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெண் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் விடியற்காலையாக இருந்தாலும் சிங்கப்பெண் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரஸ்ட், அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரிப்பிள் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அவங்க நெய்பர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. போலீஸ் என்பது நம்மளுடைய எனிமி கிடையாது, இனிமே நம்ம நண்பர்கள். நமக்கு ஆபத்துன்னு வரும்போது நம்ம கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிற மாதிரியான ஒரு படை அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக மாறும். ஒரே ஒரு கேஸ், ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் நம்ம கல்ச்சரை மாற்ற முடியும். இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ப்ரோக்ராம் நிற்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபெடரலிசம் என்பது ஒரு காம்படிஷன். ஒரு ஸ்டேட் வந்து, ஒரு மாநிலம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலை கண்டுபிடிச்சா அது எதிரி மாநிலமாக இருந்தாலும், நண்பன் மாதிரியான மாநிலமாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும், உள்கட்சியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மற்ற மாநிலம் அதை காப்பி பண்ணும். தமிழ்நாடு 2026 சிங்கப்பெண் லான்ச் 2028 இதனுடைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாருமே நாமளும் மாறணும், இது வந்து நமக்கு ஒரு மாடல் ஆகணும் அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணும், மக்கள் பண்ணுவாங்க. ஆந்திர பிரதேசில் 19,952 கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். இது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு சோஷியல் ஈவில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2030 நேஷனல் லெவலில் ஒரு ப்ரெஷர் வரும்.
பார்லிமெண்ட்ல டிபேட் வரும். இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் டெடிகேட்டட் சிங்கப்பெண் மாதிரியான ஃபோர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இந்தியா முழுவதுமாக கேட்கப்படும். ஸோ இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு மாநில அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசோதனை, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ஒரு நேஷனல் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் மதிய உணவு ஃப்ரீயாக கொடுத்தாரு. 1982 ஸ்டார்ட் ஆச்சு. 2013 ஆண்டில் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டாக அது மாறுச்சு. தமிழ்நாடு எக்ஸ்பெரிமெண்ட்டால் மொத்த இந்தியாவும் மாறிய ஒரு பேட்டர்ன் தான் மதிய உணவு, இலவச மதிய உணவு. சிங்கப்பெண் ஃபோர்ஸுக்கும் அதே பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் பொட்டென்ஷியல் என்பது வெறும் ப்ராமிஸில் கிடையாது. சிஎம் விஜய் கிட்ட நம்ம அதிகமான ரிக்வெஸ்ட்டை வைக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு 36 போஸ்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 எப்போ, அதை உடனடியாக சொல்லணும். டிஸ்ட்ரிக்ட் டிப்ளாய்மெண்ட் அந்த டைம் லைன் என்ன, அதையும் சொல்லணும். ஒவ்வொரு வருடமும் இதை பற்றிய ஆனுவல் ரிப்போர்ட் பப்ளிக்காக வெளியே வரணும். கேசஸ் ரெஜிஸ்டர்ட், கேசஸ் ரிசால்வ்ட், ரெஸ்பான்ஸ் டைம், இது எல்லா டேட்டாவுமே சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இல்லைனா இது ஒரு பிஆர் எக்ஸசைஸ் மாதிரி மாறிடும். அக்கௌண்டபிலிட்டி என்பது அப்போசிஷனுடைய வேலை மட்டும் கிடையாது, நம்ம மாதிரி பப்ளிக்குடைய வேலை. சட்டசபையில் எதிர்க்கட்சி மட்டும்தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பப்ளிக் கேள்வி கேட்கணும், அது நம்மளுடைய வேலை. சிங்கப்பெண் ஃபோர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை நாமளே கண்காணிக்கணும். ஒவ்வொரு வருடமும் என்னென்ன முன்னேற்றம் எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. 1967 ஆண்டில் அறிஞர் அண்ணா ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அரசாங்கம் என்பது, கவர்னன்ஸ் என்பது மக்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அவங்க எல்லாருமே சக்சீட் ஆனாங்க. அதெல்லாம் அந்த கான்செப்டை யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆனாங்க. சிஎம் விஜயுடைய சிங்கப்பெண் அந்த கான்செப்டுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். வந்ததுமே பெண்கள் பாதுகாப்புக்காக நான் ஒரு புதிய ப்ரோக்ராமை கொண்டு வர்றேன். நிறைய பேர் சொல்லலாம், அது என்ன பெரிய சிங்கப்பெண், ஏற்கனவே இருக்க பல லட்சம் போலீஸை வச்சே ஒன்றும் பண்ண முடியல. 59 ஆண்டுகள் கழித்து ஒரு சிஎம் சொல்றாரு, பெண்களின் பாதுகாப்பு என்பது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாது, இது ஒரு கவர்னன்ஸ் ப்ரையாரிட்டி. அது ஒரு மிக மகத்தான டிசிஷன், மகத்தான ஒரு டிரெக்ஷன். ஒரு நாள் ஒரு பெண் நைட்டில் பஸ்ஸில் போகும்போது திரும்பி பார்க்காம போகணும். நைட்டு 10 மணிக்கு நடந்து போகும்போது திரும்பி பார்க்காம போகணும். அந்த ஒரு தருணம் நடக்கும்போது சிங்கப்பெண் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது நடக்கட்டும், நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு, மொத்த இந்தியாவுக்கு நேஷனல் லெவலில் வரணுமா வர வேண்டாமா? கமெண்டில் சொல்லுங்கள். பெரியார் சொன்னார், என்ன சொன்னார்? பெண்ணடிமை ஒழிந்தால் அது எந்த நாடாக இருந்தாலும் உயரும். விமனுடைய ஃப்ரீடம் இஸ் நேஷனல் ப்ராக்ரஸ். பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் எப்போவுமே வளர்ந்த சமுதாயமாக தான் இருந்திருக்கு. தமிழ் சமுதாயம் கலாச்சார அடிப்படையில், பழங்கால கலாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாயம் ஆக்சுவலி பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் அதில் ஆங்காங்கே ஒரு சில விரிசல்களும், அப்பப்போ நமது ஆண் பிள்ளைகளை சரியான முறையில் சொல்லி வளர்க்காத காரணங்களால வரக்கூடிய பெண் அடிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு மைண்ட் செட் இப்போ வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம பெண்களை நாம தான் பாதுகாக்கணும். நம்ம பார்க்குற ஒவ்வொரு பெண்களுமே நமக்கு சொந்தமான பெண்களாக கருதணும். அப்போ தான் பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாறுவோம். பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் இயற்கையாகவே வளரும் சமுதாயமாக மாறிடும். தமிழ்நாடு கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய 5-10 வருடங்களில் நாம் அந்த நிலைக்கு கண்டிப்பாக வருவோம். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் வீட்டில், உங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய பெண்களை உங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருதா இல்லையா? வருதுன்னா ஆமாம் வருது அப்படின்னு கமெண்டில் போடுங்க. வரலையா, ஐ எம் ஸோ சாரி. ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video,
It's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க my dear friends. Because it's very, 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 very important. Thank you.